கவலையினாலே உன் மனம் சோர்ந்ததோ, கண்ணீர் தானும் கதையானதோ. கவலையினாலே உன் மனம் சோர்ந்ததோ, கண்ணீர் தானும் கதையானதோ. கல்வாரி நாயகன் இயேசுவை பார், கல்வாரி நாயகன் இயேசுவை பார். கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா உன் இயேசு அண்டை. இன்று இயேசு உன்னை அழைக்கிறார், இளைப்பாறுதல் அளித்திடவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 31 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை. தியானத்தின் தலைப்பு ஆத்துமாவின் ஆறுதல். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சங்கீதம் 94 அதிகாரம் வசனம் 19. என் வாழ்க்கையின் ஒரு கால பகுதியிலே தனித்து விடப்பட்டேனோ என்ற ஒரு உள்ளுணர்வோடு போராட நேர்ந்தது. அடுத்த அடி எங்கே எப்பக்கம் வைப்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றேன். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் என்ற சங்கீதக்காரனின் ஜெபத்தை ஏறெடுத்தேன். சங்கீதம் 38 அதிகாரம் வசனங்கள் 17, 18. அவ்வேளையில் என் இதயத்தில் 1000 கேள்விகள் அலைமோதின. இதனை படிக்கும் சகோதரனே, சகோதரியே, நீயும் உன் உள்ளம் உடைந்த நிலையில் தத்தளிக்கிறாயா? கலக்கத்தை விட்டு கர்த்தரை நோக்கிப்பார். என்னை தாங்கிய தேவனுடைய வார்த்தையே உன் சிறுமையில் உனக்கு ஆறுதலும் மீட்பும் அருளுவதற்கு வல்லமையுள்ளதாக உன்னிடத்தில் கடந்து வரும். சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 49, 50. இன்னும் ஒரு தடவை பயங்கரமான வியாதியினால் தாக்குண்டு உள்ளத்தில் விசாரங்கள் பெருக செய்வதறியாமல் தவித்திருந்தேன். 3ஆம் நாளிலே கர்த்தர் தாமே யோர்தான் நதியிலே தாம் செய்த மகத்தான அற்புதத்தை நினைவுபடுத்தி என்னை ஆறுதல் படுத்தினார். யோசுவா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. என் ஆத்துமா தேற்றப்பட்டதை உணர்ந்து அமைதி அடைந்தேன். தேவன் தமது கிரியையை என்னில் ஆரம்பித்தார். தேவ பிள்ளையே, மரண போராட்டத்தில் அகப்பட்டு உன் உள்ளமும் விசாரத்தினால் நிரம்பி இருக்கிறதா? தேவன் உன்னை தேற்ற வல்லவராயிருக்கிறார். இப்படியே பலவித காரணங்களினால் பெருகும் விசாரங்களும், என்னவாகுமோ என்ற அங்கலாய்ப்புகளும், குடும்பம் உடைந்து விடுமோ என்ற ஏக்கங்களும் துக்கங்களும் பலரது உள்ளத்தில் இன்று பெருகி காணப்படுகின்றன. நிம்மதியின்றி தவிப்பவர்கள் ஏராளம். பிரியமான தேவ பிள்ளையே, பவுலடியார் நமது தேவனுக்கு அருமையான நாமம் ஒன்று சூட்டியுள்ளார். சகலவிதமான ஆறுதலின் தேவன். இதிலே சகல என்ற வார்த்தையை கவனியுங்கள். ஆம், சகல உபத்திரவங்களிலேயும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 3, 4. அவரே நம் உபத்திரவத்தை பார்த்து நமது ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறவர். சங்கீதம் 31 அதிகாரம் வசனம் 7. அவர் நம் ஆத்துமாவை தேற்றுகிறவர். சங்கீதம் 23 அதிகாரம் வசனம் 3. இவ்வார்த்தைகள் பொய்யல்ல. வியாகுலங்கள் பெருகும் நேரங்கள், நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று தவிக்கும் நேரங்கள்தான். ஆனால் நாம் தேவனுடைய அன்பின் அரவணைப்பை அதிகமாக அனுபவிக்கும் நேரமும் அதுதான். அப்போது விசாரங்களுக்கு மேலாக வியக்கத்தக்க மகிழ்ச்சி நம்மை நிரப்புவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜெபம் செய்வோமா? என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருப்பவரே, உம்மை மறந்த நாட்களை மன்னித்து எங்களை தூக்கி நிறுத்தும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.